தமிழ்நாட்டில் காவல்துறையின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கிவிட்டதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சரின் திறமையின்மையே இதற்கு காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் கூறினார். காவல்துறையின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கிவிட்டதாக கூறிய அவர், தமிழ்நாட்டை உலுக்கிய பல வழக்குகளில் இன்று வரை துப்பு துலக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் ஆதரவு பாதாளத்திற்கு சென்றுவிட்டன. காரணம், முதலமைச்சரின் திறமையின்மையே காரணம் என்று சொல்லுவார். தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையானதாக போற்றப்பட்டது. ஆனால் இப்போது தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கிவிட்டன. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கொலை செய்யப்பட்டது உட்பட தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு கொலை வழக்குகளை சுட்டிக்காட்டிய அவர், அந்த வழக்குகளில் காவல்துறையால் இன்னும் குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதேபோல பெண்கள் பாலியல் வன்கொடுமை வழக்குகளிலும் காவல்துறையால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சாடினார். தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்த அனுமதியே அளிப்பதில்லை என்ற அவர், திமுக அரசின் சர்வாதிகாரமும் அடக்குமுறையும் உச்சத்தை அடைந்துள்ளதாக தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டை உலுக்கிய பல வழக்குகளில் இன்று வரை துப்பு துலக்கப்படவில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தி சென்ற பசுமை தாயக மாநில தலைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது கடுமையாக கண்டிக்கிறது. டாஸ்மாக் சந்து கடைகளை அரசு உடனடியாக மூட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்த நிலையில் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை வீடுகளிலேயே ஆய்வகம் அமைத்து தயாரிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சாடினார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் துடிப்பான இளம் அதிகாரிகளை நியமித்து அவர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.